வெல்கம் டு என்எஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம என்எஸ் கிச்சனில் வந்து வெஜிடபிள் இட்லி எப்படி செய்கிறதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். நான் வந்து இந்த கரண்டியால் 6 கரண்டி இட்லி மாவு எடுத்திருக்கேன். நம்ம நார்மல் இட்லி மாவு 6 கரண்டி. அதுக்கு வந்து தேவையான அளவு கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கோங்க. ஏற்கனவே நம்ம மாவில் உப்பு சேர்த்துருப்போம். அதுக்கு வந்து 6 பீன்ஸு, 1 கேரட் எல்லாத்தையுமே பொடி பொடியாக நறுக்கணும். ரொம்ப பொடியாக நறுக்கணும். 6 பீன்ஸு, 1 கேரட் எடுத்துருக்கிறேன். நீங்கள் இதில் கேப்சிகம், முட்டைக்கோஸு எல்லாமே சேர்க்கலாம். ஆனால் என்கிட்ட இன்றைக்கி அது இல்லைங்கிறனால நான் வெறும் கேரட் பீன்ஸ் மட்டும் சேர்த்துருக்கேன். நீங்கள் வந்து குடமிளகா, முட்டைக்கோஸ்லாம் சேர்த்தா இன்னும் நல்லாயிருக்கும். அதுக்கு இந்த ஒரு துண்டு இஞ்சி எடுத்திருக்கேன், தோல் சீவி வச்சுருக்கேன். இதையும் நம்ம சீவர கட்டையில் துருவி இந்த மாவில் சேர்த்துக்கலாம். பச்சை மிளகா ஒரு 2 to 3 மிளகா அவங்கவுங்க காரத்துக்கு ஏற்ற மாதிரி அதையும் பொடியாக நறுக்கி இதில் சேர்த்துக்கோங்க. இந்த மாவில் நான் இன்றைக்கி வந்து 1/4 ஸ்பூன் உப்பு சேர்த்துட்டேன். இதில் இந்த ஒரு துண்டு இஞ்சியை சீவி போட்டாச்சு. 2 பச்சை மிளகாய் எடுத்திருக்கேன். இதையும் பொடியாக கட் பண்ணி மாவில் போட்டுக்கோங்க. இது எல்லாத்தையும் நீங்கள் வதக்கியும் சேர்க்கலாம். 1 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றி வதக்கியும் சேர்க்கலாம், பச்சையாகவும் சேர்க்கலாம். நான் இன்றைக்கி பச்சையாக தான் சேர்த்துருக்கிறேன். காய்கறியே பிடிக்கல, சாப்பிட மாட்டேங்கிறாங்க அப்படிங்கிற குழந்தைங்களுக்கு நீங்கள் இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தீங்கன்னா வெஜிடபிள் இட்லியாக செஞ்சு கொடுத்து தொட்டுக்க ஒரு தேங்காய் சட்னி வச்சு கொடுத்துக்கிட்டோ சாப்பிட்லாம். இல்லை காய்கறி இதில் இருக்கிறனால அப்படியே கூட சாப்பிட்லாம். செஞ்சு கொடுத்தீங்கன்னா நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த இட்லி மாவை இந்த பதத்தில் வச்சுக்கோங்க. இப்போ இதில் கருவேப்பிலை, கொத்தமல்லி எல்லாம் சேர்த்துக்கலாம். எல்லாம் சேர்த்துட்டு இட்லி தட்டில் ஊற்றி ஒரு 10 நிமிஷம் வேக வச்சு எடுத்துகிட்டு இப்போ நம்ம பார்க்கலாம். சூப்பரான வெஜிடபிள் இட்லி இப்போ ரெடி ஆகிடுதுங்க. இது உங்களுக்கு வேணும்னா நீங்கள் முந்திரி பருப்பும் தட்டில் அடியில் வச்சுட்டு இட்லி ஊற்றிக்கலாம். இன்னும் பார்க்க வந்து உங்களுக்கு நல்லாயிருக்கும், அட்ராக்ஷனாக நல்லாயிருக்கும். இப்போ இந்த மாதிரி செஞ்சு கொடுங்க. இது வந்து வெறுமையே சாப்பிட்றலாம், இல்லைனா தேங்காய் சட்னி, தக்காளி சட்னி வச்சுட்டு சாப்பிடுங்க. சூப்பராக இருக்கும். இதே மாதிரியே நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லிட்டு சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நம்ம என்எஸ் கிச்சன் சேனலுக்கு. இட்லி நல்லா வெந்துன்னு இருக்கிறப்பயே பயங்கர வாசனை அடிச்சுதுங்க. இந்த இஞ்சி, பச்சை மிளகா, கருவேப்பிலை, கொத்தமல்லியோட அந்த ஃப்ளேவர் சூப்பராக இருந்துச்சு. செம வாசனை அடிச்சுது. நம்ம வேறு ஒரு வீடியோவில் சந்திக்கலாம். தேங்க்யூ, பை பை.